நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு UPSC தமிழ் பை சரத். இன்னைக்கு நாம UPSC சிவில் சர்வீஸ் தேர்வு இந்த எக்ஸாமுக்கு ஒரு நாளுக்கான ஸ்டடி பிளான், டெய்லி ஷெட்யூல் பிளான் நீங்கள் வந்து எப்படி போடணும், ஒரு நாளை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக உங்களால் படிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு திரைப்படத்தில் ஒரு காமெடியில் நடிகர் திரு வடிவேல் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நீங்கள் அப்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த காலத்துக்குமே வந்து பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கரண்ட்டாக நம்ம எல்லாத்துக்குமே ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக லவ் டுடே அப்படின்ற படம் வந்து வந்துச்சு. அந்த லவ் டுடே அந்த வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜெயம் ரவி அவர்கள் அந்த படத்தோட டேரக்டர், லவ் டுடே படத்தோட டேரக்டர் பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள். பயங்கரமான ஆளுங்க, பயங்கரமான ஆளு. வரும்போதே என்ன சொன்னாரு, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு. அது இப்போ ப்ரிப்பேர் பண்ணதே இல்லை. கதையெல்லாம் ரெடி பண்றதுக்கு முன்னாடி நான் மேடையில் போனா என்ன பேசலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ற ஒரு பயங்கரமான ஆள் அவர். எல்லாமே லைஃப்ல பிளான் பண்ணி, ஏன்னா இந்த வயசுல இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் ஜெயம் ரவி சொல்லியிருப்பாரு, பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் அந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கதை எழுதுகிறப்பயே அந்த கதையெல்லாம் முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த வெற்றி விழாவில் என்ன பேசணும் அப்படிங்கிறது வரைக்குமே வந்து நோட் பண்ணி வைக்கிறக்கூடிய ஒரு பயங்கரமான ஆள் அப்படின்னு திரு ஜெயம் ரவி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு திரைப்படத்துக்கு, ஸோ இதெல்லாம் திரைப்படம் அப்படின்னு நம்ம சும்மா சொல்லிட முடியாது. அதுவுமே அவங்களுக்கு பார்க்குறப்போ லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டு. அதே மாதிரி தான் உங்களுக்கும் இந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது உங்கள் லைஃபையே மாற்றக்கூடிய மொமெண்ட்டு. இன்னும் ஒரு 30 வருடம் 35 வருடம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு என்ன சர்வீஸ் கிடைக்க போகுது, எதில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் நீங்கள் நம்ம சிவில் சர்வீஸுக்குள்ளே போகிறோமா இல்லையான்னு முடிவு பண்ணக்கூடிய இந்த எக்ஸாம்ஸ் தான். அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு பயங்கரமான திட்டம் அப்படிங்கிறது வேணும். நமக்கு லாங் டேர்ம் திட்டங்கள் வேணும். நம்ம 1 மாதத்தில் என்ன படித்து முடிக்க போகிறேன், 6 மாதத்தில் நான் வந்து என்னத்தெல்லாம் முடிக்க போகிறேன், அதுவும் நமக்கு வந்து வேணும். அட் த சேம் டைம் நம்ம டெய்லியுமே நம்ம ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே 24 ஹவர்ஸ் தான். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் ஒருத்தவங்க மேலே இருக்காங்க, லைஃப்பில் இன்னொருத்தவங்க கீழே இருக்காங்க இல்லைங்களா. இதை நம்ம ரொம்ப ரொம்ப சரியாக வந்து யூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஷெட்யூல் டெய்லியுமே நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு நாளை அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும், எதெல்லாம் மனசில் வச்சு இந்த ஷெட்யூல் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு நாளில் நீங்கள் தொடங்க போகிறீங்க அப்படின்னா அந்த நாளில் காலையில் உட்காந்து நீங்கள் ஷெட்யூல் போட்டுக்கக்கூடாது. இன்றைக்கி நான் இந்த புக் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி காலையில் நீங்கள் ஷெட்யூல் போடுறதா இருந்தாலும் சரி, இன்றைக்கி என்னென்ன புத்தகங்கள்லாம் படிக்கணும்னு சொல்லி இந்த புக்கை நீங்கள் காலையில் தேடக்கூடாது. ஏன்னா அப்படி நீங்கள் தேடினீங்க காலையில் நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ட்ரீம்லேயே அந்த நாள் ஃபுல்லுமே போயிடும். அன்றைக்கி நீங்கள் வந்து சரியாக படிக்கவே மாட்டீங்க. பெஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் நாளைக்கு பண்ண வேண்டியதை முதல் நாள் நைட்டு, இன்றைக்கி நைட்டே நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணிடணும். நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நாளைக்கு நம்ம இந்த பாடம், இப்போ உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரி படிக்க போகிறோம், ஹிஸ்ட்ரியில் NCERT 6th படிக்க போகிறோம், ஜாகிரஃபியில் NCERT 7th படிக்க போகிறோம் சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஷெட்யூல் நீங்கள் போட்டணும். அட் த சேம் டைம் நீங்கள் புத்தகங்களும் எடுத்து வச்சிடணும். சரிங்களா, நாளைக்கு படிக்க வேண்டியதை இன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்குறப்ப எடுத்து வச்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். டயத்தை நீங்கள் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. உங்களுக்கு ஏன்னா ரொம்ப நேரம் போயிடுச்சு, நம்ம லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கே ஒரு டல் அடிச்சிடும். சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஸோ அதனால் பெஸ்ட்டு விஷயம் என்னன்னா, நீங்கள் நாளைக்கு பண்ண வேண்டியதை இன்றைக்கே நீங்கள் வந்து நைட்டு தூங்குறப்ப கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணி வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால நாளைக்கு எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ண முடியும். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். இன்னொன்று, எக்ஸாமுக்கு படிக்கிற நிறையா பேர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு, அது வந்து முக்கியமான பிரச்சனையாக வந்து இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து சாப்பிடவே மாட்டாங்க சரியா. ஏன்னா அந்த டார்கெட்ஸ் இருக்குது, நிறையா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே இருந்துட்டு சரியாக சாப்பிட மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை 2 வேளை வந்து சாப்பிடவே மாட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து டயத்தை வந்து ஒரு இர்ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த தப்பு நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. முக்கியமாக நிறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே கிடையாது. ஸ்கூல் படிக்கிறப்பையும் பல பேர் சாப்பிட மாட்டாங்க, காலேஜ் படிக்கிறப்பையும் சாப்பிட மாட்டாங்க. இந்த ப்ரிப்பரேஷன் நிறைய பேர் இது வந்து இது பண்ணுவாங்க, அது வந்து தள்ளி போடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா இது நிறையா ப்ராப்ளம் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு மைண்டு வேணும், நல்லா எஃபெக்டிவாக படிக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா சாப்பிட்ருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம மைண்ட் அப்படிங்கிற நல்லா வந்து ஆக்டிவாக இருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்றதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. முக்கியமாக பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஓகேங்களா. அதுக்கடுத்து நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து போக போகிறோம். நமக்கு நாட்டு நடப்புகள் அப்படிங்கிறது முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம நாட்டில் என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது, நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரியணும். இதை வச்சு தான் நம்ம ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது பண்ண முடியும். நமக்கு செய்தித்தாள், கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம ரொம்பவே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் டெய்லியுமே நீங்கள் காலையில் தொடங்குறப்ப செய்தித்தாளோட நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து தொடங்குங்க. நீங்கள் செய்தித்தாள் டெய்லியுமே கண்டிப்பாக ரீட் பண்ணணும். என்ன பண்ண ஒரு தப்பு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அகாடமியுமே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஃபாலோ பண்ணவே கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் செய்தித்தாள் வந்தோன்னே அவங்க அதில் என்னென்ன முக்கியம், அவங்களுக்கு என்னென்ன முக்கியம்னு படுதோ அதையெல்லாம் அவங்க எடுத்து நைட்டு ஒரு நோட்ஸாக வந்து கொடுப்பாங்க. நீங்கள் நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி படிச்சிங்கன்னா அதெல்லாம் சாத்தியமே இல்லை.
பெஸ்ட்டு நீங்கள் நியூஸ் பேப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அந்த நியூஸ் பேப்பர் கொண்டு வர அண்ணாட்ட சொல்லி வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க கொண்டு வருவாங்க. அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. செய்தித்தாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீட் பண்ணணும். செய்தித்தாள் தினமணியில் வரக்கூடிய செய்தித்தாள், தி ஹிந்து தமிழில் வர செய்தித்தாள்லாம் நம்ம சரத் டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் நம்ம வந்து போட்டுக்கிட்டுருக்கோம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா டெய்லியும் உங்களுக்கு தினமணி, தி ஹிந்து செய்தித்தாள்லாம் வந்து வந்துடும். அதை வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து பார்த்துக்கோங்க. செய்தித்தாளோட தான் உங்களுடைய நாள் அப்படிங்கிறது தொடங்கணும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம கல்வி வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் கிடையாது. அதே மாதிரி 200 மீட்டர் ரன்னிங் ரேஸும் வந்து கிடையாது. இதெல்லாம் வந்து 1500 ரிலே மாதிரியான ஒரு லாங் டேர்மில் ஓட வேண்டியது இல்லைங்களா. இன்றைக்கே படித்து நீங்கள் நாளைக்கே ஒன்று எக்ஸாம் எழுத போகிறதில்ல. ஒரு வருஷம் வந்து இருக்குது. அதனால் நைட்டு பூராமே 24 மணி நேரமே படித்து ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு கட்டாயமாக 6லேருந்து 8 மணி நேரம் டெய்லியுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக தூங்கணும். எக்ஸாமுக்கு வாரம் முதற்கொண்டு மாதம் இப்போ வந்து எக்ஸாம் வந்து நமக்கு மே மாதம் வருதுன்னா நீங்கள் ஏப்ரல் மாதம் கூட கண்டிப்பாக நீங்கள் 6 to 8 ஹவர்ஸ் வந்து தூங்கிக்கிட்டே இருக்கணும். இந்த ரொட்டீன் நீங்கள் வந்து மாற்றவே கூடாது. எப்பயுமே ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்லீப் வந்து ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா ஹெல்த்தில் வந்து பெரிய ப்ராப்ளம் வந்து வந்துடும். இந்த தப்பு வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பண்ணவே பண்ணாதீங்க. தூக்கத்தை கண்டிப்பாக 6லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது முக்கியமாக பண்ண வேண்டிய ஒன்று, சரிங்களா. இது எல்லாமே மனசில் வச்சு நம்ம ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது நம்மளால் உருவாக்க முடியுது. நம்ம ஹெல்த்து, ஸ்லீப்பு, ஃபுட்டு, ஸோ நமக்கான ஓன் டைம் இது எல்லாமே வச்சு ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படிக்கலாம், ஜென்ரலாக எப்படி நீங்கள் வந்து ஒரு நாளை வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஜென்ரலாக நீங்கள் 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 6 o'clock வேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சு நான் இங்கே வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து மாற்றிக்கலாம். எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஜென்ரலாக இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். காலையில் 6 o'clock நீங்கள் வந்து எந்திரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கோம். 6 to 7 நீங்கள் காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா 7 மணி வரைக்கும் உங்களுடைய பர்சனல் ஒர்க் நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணுறது, ஸோ டெய்லி காலையில் அந்த ஒர்க்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது, யோகா, சின்ன வாக்கிங் இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சோடனே வந்து பண்ணலாம். எடுத்தோடனே புக் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் பாடிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பேசிக் ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு யோகா பண்ணுறீங்க அப்படின்னா யோகாலாம் பண்ணிவிட்டு வாக் பண்ணால் கூட வாக் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஒர்க்லாம் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் நீங்கள் டெய்லியுமே இதுக்கே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து காலையில் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது நியூஸ் பேப்பர் ரீடிங் தான். காலையில் 7 மணிக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 7 to 9 2 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நியூஸ் பேப்பர் வந்து நீங்கள் வந்து படிக்கணும். நியூஸ் பேப்பரில் என்னென்ன படிக்கணும், நியூஸ் பேப்பரை நீங்கள் வந்து எப்படி ஹிந்து நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் நான் இங்கே வந்து கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. செய்தித்தாள் காலையில் 2 மணி நேரம் என்ன கூட என்ன பண்ணணும் அப்படின்னா செய்தித்தாள் அப்படிங்கிறது படிக்கணும். நேஷனல், அதுக்கடுத்து இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து நம்ம தேசிய அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், அதே மாதிரி இன்டர்நேஷனல் அளவில் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் வந்து படிக்கணும். எக்ஸாம் ரிலேட்டடாக UPSC ரிலேட்டடாக நீங்கள் வந்து படிக்கணும். இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கடுத்து 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஸோ பாத் பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு கரெக்டான டைமாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு நீங்கள் படிக்க கண்டிப்பாக உட்காந்துடணும். அதாவது நீங்கள் காலையில் 7 மணிக்கே நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டிங்க, UPSCக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் உங்களுடைய சப்ஜெக்ட், கோர் சப்ஜெக்ட், முக்கியமான சப்ஜெக்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் 10 மணிக்கு நீங்கள் வந்து படிக்கலாம். 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், ஒரு நாளைக்கு நீங்கள் 2 சப்ஜெக்ட் படிக்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து படிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் உங்கள் மைண்டு வந்து ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்கும். அதனால் நீங்கள் கஷ்டமாக எதை ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டை நீங்கள் படிக்கலாம். ஹார்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுற சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். பட் ஒரு சில பேருக்கு எக்கனாமிக்ஸ் கஷ்டமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு பாலிட்டி கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எது உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் நீங்கள் காலையிலே வந்து படிக்கலாம். கோட் கூட சொல்லுவாங்க, ஈட் ஃப்ராக் இன் த மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமான விஷயங்களை நீங்கள் காலையிலே பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பெஸ்ட்டு. மைண்ட் ஆக்டிவாக இருக்கிறதுனால கஷ்டமான பாடத்தை நீங்கள் காலையில் படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே வந்து பெட்டராக இருக்கும். அதுக்கடுத்து 1 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் லஞ்ச் டைம். இந்த டைமில் நீங்கள் லஞ்சுக்கு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் லஞ்ச் வந்து நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour தான் சாப்பிடுவோம். அதுக்கடுத்து இன்னும் 1/2 hour பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப் பார்க்குறது, வேறு ஏதோ ரிலாக்ஸேஷன் டைம், ஒரு சாங்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அந்த 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் லஞ்ச் ப்ளஸ் உங்களுடைய பர்சனல் டைம் இது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் 2 மணிக்கு ஸ்டடிக்கு வந்து வந்துடணும். 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நீங்கள் செகண்ட் சப்ஜெக்ட், ஏன்னா சாப்பிட்ட அப்புறம் கொஞ்சம் டல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஈஸி சப்ஜெக்ட், உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் 3 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணும். ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் வந்து படிக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நீங்கள் காலையில் 10 to 1 படிக்கிறீங்க. செகண்ட் சப்ஜெக்ட் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்க, சரிங்களா. இப்போ 5 மணி ஆயிடுச்சு அப்படின்னா 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் பிரேக் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் டீ, காஃபி, மில்க் எது சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லாம். ஒரு ஷார்ட் வாக் கூட போகலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா வந்து பேசலாம். ஸோ இது வந்து உங்களுக்கான நேரம். இந்த 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உங்களுக்கான நேரம் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அகைன் 6 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்கு வந்துடணும். 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் நீங்கள் ஆப்ஷனல்ஸ் கிட்டத்தட்ட அது மாதங்கள் பொறுத்து மாறுபடும். இங்கே நீங்கள் வந்து இப்போ மிடில் இருக்கீங்க, இப்போ வந்து எக்ஸாமுக்கு நீங்கள் ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணிட்டு
இப்போ டிசம்பர், ஜான்வரி இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனல்ஸ் படிப்பீங்க. இந்த டைமில் நீங்கள் ஆப்ஷனல்ஸ் படிக்கலாம். இதுவே ப்ரிலிம்ஸ் கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சிசெட் படிப்பீங்க. சிசெட் நீங்கள் இந்த டயத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த 6 to 7 அப்படிங்கிறத நீங்கள் இப்போ ஆப்ஷனல்ஸும் படிக்கலாம். அட் த சேம் டைம் சிசெட்டும் நீங்கள் வந்து படிக்கலாம். அதுக்கடுத்து 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நீங்கள் டின்னர் வந்து நீங்கள் ஏர்லியாக சாப்பிட்றது பெட்ரு. நீங்கள் 7:30 மணிலேருந்து 8 மணிக்குள்ள நீங்கள் டின்னர் வந்து சாப்பிட்றலாம். டின்னர் சாப்பிட்டுட்டு இங்கே உங்களுக்கு 1 மணி நேரம் கொடுத்துருக்கேன். ஏன்னா சாப்பிட்ட அப்புறம் அகைன் உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். இப்போ நீங்கள் 15 மினிட்ஸில் 20 மினிட்ஸ் சாப்பிட்டீங்க, 20 மினிட்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பேலன்ஸ் 40 மினிட்ஸ் இருக்கும். இது உங்களுடைய பர்சனல் டைம் தான். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசலாம். இல்லைனா சன்செட் டிவியில் உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் போடுவாங்க. யூபிஎஸ்சி சம்மந்தமான நிறைய ப்ரோக்ராம்ஸ் போடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம யூடியூப் சேனல் இந்த மாதிரி நீங்கள் அந்த டைம்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா 8:30 மணி வந்து ஆயிரும். 8:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டடி ரிலேட்டட் ஒர்க் இருக்குது, வேறு ஏதாச்சும் ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த ஒர்க் நீங்கள் வந்து பார்க்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். இந்த நாள் ஃபுல்லாக படிச்சிங்கல்ல, இந்த நாள் ஃபுல்லாக படித்ததை ஃபுல்லுமே நீங்கள் ஒரு முறை திருப்பி பார்க்கணும். திருப்பி பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் படிச்சிருக்கோம், அந்த டாபிக்ஸோ இல்லை இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பார்க்கலாம், இல்லைனா வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். ரிவிஷன் பண்ணிட்டு நீங்கள் 10 மணிக்கு வந்து தூங்குறோம் அப்படின்ற மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்கேன். 10 o'clock நீங்கள் தூங்கிடலாம். 10 o'clock தூங்கிட்டு நீங்கள் நைட்டு 10 PM தூங்கிட்டு மார்னிங் நீங்கள் 6 AM எந்திரிச்சிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 8 மணி நேரம் தூங்குவீங்க. இது ஒரு பெட்டரான ஒரு டைம். கண்டிப்பாக ஒரு 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஓகே. உங்கள் உடம்புக்கு எந்த சோர்வும் இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு 8 மணி நேரம் தூங்கினா தான், ஒரு 8 மணி நேரம் தூங்குறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நீங்கள் டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. அப்போ உங்கள் உடம்பு வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் நைட்டில் முழிச்சிருக்கிறதுனாலே 1 மணி 2 மணி வரைக்கும், அதாவது அவங்கவுங்க உடம்பை பொறுத்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ இப்போ இந்த டைம் டேபிள் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ வந்து உங்களுக்கு பர்சனல் டைமும் இதில் எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டிய எல்லாமே கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கோம். லஞ்செல்லாம் 1 மணி நேரம், டின்னருக்கு 1 மணி நேரம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 1 மணி நேரம், இப்படி கொடுத்துமே கூட உங்களுக்கு படிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் வந்து கிடைக்கிது. இப்போ நான் சொன்னதில் 11 மணி நேரம் உங்களால் வந்து படிக்க முடியும் பெர் டே. பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ரீயாக நீங்கள் படிச்சிங்கன்னா கூட, ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஃப்ரீயாக படித்தா கூட பெர் டே நீங்கள் 11 மணி நேரம் வந்து படிக்க முடியும். அது நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க. நியூஸ் பேப்பர் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க? 2 மணி நேரம் நீங்கள் வந்து படிக்கிறீங்க இல்லையா? அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நீங்கள் 3 மணி நேரம் படிக்கிறீங்க. அடுத்த சப்ஜெக்ட் நீங்கள் அகைன் ஒரு 3 மணி நேரம் படிக்கிறீங்க. லாஸ்ட்டாக நீங்கள் ஆப்ஷனல்ஸு அதுவுமே நீங்கள் வந்து படிக்கிறீங்க. எதுவுமே வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்க. இது எல்லாம் நீங்கள் கூட்டி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 9.5 மணி நேரம் நீங்கள் ஒரு டேக்கு வந்து படிக்கிறீங்க. நீங்கள் ரிவிஷன் பண்ணுற டைமும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் நீங்கள் வந்து படிப்பீங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. இந்த 24 மணி நேரத்தில் இந்த 11 மணி நேரம் நீங்கள் வரணும் ஃபுல்லுமே. ஒரு நாள் படிக்கிறது, மிச்சப்படி 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறது, இல்லைனா ஒரு 3 நாள் படிக்கிறது, 4 நாள் ரெஸ்ட் எடுக்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் இயர் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஒரு துறவி மாதிரி வாழணும், எல்லாத்தையுமே வந்து விட்டுறணும், எனி டைம் அப்படி வந்து படிப்புனே இருக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது. படிக்கணும். படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதை நம்ம எப்படி பிளான் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளானிங் அப்படிங்கிறது சரியாக பண்ணி நீங்கள் சரியாக படிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே நல்லபடியாக அந்த எக்ஸாம்ஸ் வந்து உங்களால் கிளியர் பண்ண வந்து முடியும். ஸோ இந்த ஷெட்யூல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம்லையும் நம்மளுடைய சேனல் வந்து இருக்குது. UPSC தமிழ் பை சரத். நீங்கள் வந்து டெலிகிராமில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் நம்ம சேனல் இருக்குது. இதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு இதை சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் பர்சனல் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னாலுமே கூட இதில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.